சாமிக்கு நல்ல புத்திய கூட. பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை விடவா நாங்க பெரிய மனுஷங்க? என்ன இருந்தாலும் வயசுன்னு ஒண்ணு இருக்கே. எங்களுக்கு நரைச்சதுலதான் சொந்தம், உங்களுக்கு 4-5 தலைமுறைக்கு சொத்து இருக்கே. ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். என்ன விஷயம்? இந்த வருஷம் கோயில் திருவிழாவை பிரமாதமா நடத்த தீர்மானிச்சிருக்கோம். அதுல உங்க டொனேஷன் நிறைய இருக்கணும். இல்ல, நாங்க 4 பேரும் சேர்ந்து வந்திருக்கோங்கிறதுக்காகவாது இந்த வருஷம் உங்க டொனேஷனை கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். என்னங்க மருது புது பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு வர்றான், உங்க வீட்டுல இல்லாத பாத்திரமா? இல்ல, குருக்கள் பொண்டாட்டி கூட இங்கதான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்க அந்தஸ்துக்கு அவங்க இருக்கலாமா? கழுதைய புரடைய புடிச்சு வெளியே தடுறதை விட்டுவிட்டு. இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியல, எவ்வளவு இருக்கோ அதை டொனேஷன் எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்பு. இல்ல, எந்திரிச்சு வெளியே போங்க. கோவில் நந்தவனத்துக்குள்ள யார்தான் வருதுன்னே கிடையாதா? மானம் கெட்டவளுக்கு மடிசார் ஒண்ணுதான் குறைச்சல். போறா பாரு, குருக்கள் பொண்டாட்டியா அந்த ஊருக்கு வந்தா இப்ப அந்தோரி பொண்டாட்டியா வெக்கம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்து தொலை வேண்டியதானே. கொஞ்சம் நில்லுமா. இன்னும் எத்தனை நாளைக்குமா இங்க இருக்க போற? ஊர்ல உன்னை என்னையும் சேர்த்து ஏதேதோ பேசுறாங்க. நான் வம்பு பேச்சுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்ல, இருந்தாலும் அனாவசியமா உன் பேரு. இந்த சிரிப்புக்கு அர்த்தம் புரியுது. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப பேரை பத்தி கவலைப்படுவேன் சிரிக்கிறியா? நான் மனுஷனே இல்ல, நான் பாவி, மகா பாவி. இன்னைக்கு நீ வருத்தப்படுறியா? அன்னைக்கு நான் எப்படி எல்லாம் அழுதிருப்பேன், என்னவெல்லாம் சொல்லி கெஞ்சினேன். என்னோட அழுகையும் என்னோட கெஞ்சல் எல்லாம் உனக்கு கேட்கல. இன்னைக்கு ஊரெல்லாம் பேசுதுன்னு வந்து என்கிட்டயே சொல்றியே. ஒன்ன எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? சொல்லு, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏதோ பாக்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமா பிறந்துட்டேனே, அது என்னோட குத்தமா? கொஞ்சம் வெள்ள தோலோட இருக்கேனே, அதுதான் நான் பண்ண பாவமா? அதுக்காகத்தான் எனக்கு இப்படி ஒரு சிக்ஷையை கொடுத்துட்டோம். இந்த மாதிரி சிறையில காலம் பூரா இருக்கும்படியா பண்ணிட்டியா? படுபாவி, ஏதோ தெரியாம வெறித்தனத்துல. என்ன சொன்ன? தெரியாமலா? குடிக்க தெரியறதோ, ஊர் பொறுக்க தெரியறதோ, அடுத்தவன் பொண்டாட்டிங்கிறதும் தெரியுது. அவளோட தலைமுடியை பிடிச்சு கைவளையில உடைச்சு அவ கதற கதற. வெறித்தனமா? எப்படி வரும் அந்த வெறித்தனம்? இதுவே உன்னோட அக்கா தங்கேன்னா அவளும் என்ன மாதிரி நன்னா இருந்தா, பாக்கிறதுக்கு வெள்ளை அழகா இருந்தா, இந்த வெறித்தனத்தை அவட்டை காட்டுவியா? சொல்லு. அக்கா தங்கேன்னா ஒரு நீதி, அடுத்தவன் பொண்டாட்டினா இன்னொரு நீதியா?
உன் குடும்பத்துல இப்படிதான் எல்லாம். ஐயோ, என்ன மன்னிச்சிடுமா. நீ இந்த சிறையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட உன்னை ஒப்படைக்கிறேமா. இயேசுவே, கர்த்தர் உன்னை மன்னிச்சாலும் கற்புள்ள எந்த பெண்ணுமே உன்னை மன்னிக்க மாட்டா. நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறியா? அன்னைக்கு நீ என்ன தொட்ட போது நான் எப்படி எல்லாம் துடிச்சேன். சித்திரவதை அனுபவிச்சனே. அதே மாதிரி சித்திரவதையெல்லாம் நீயும் அனுபவிக்கணும். நான் சாகர வரைக்கும் இந்த ஆத்தை விட்டு போக மாட்டேன். நான் உன் கண் முன்னால நடமாடிண்டே தான் இருப்பேன். நீ என்ன பார்த்து பார்த்து நீ துடிக்கணும். அதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. நீ இந்த தண்டனையை அனுபவிக்கணும். நீ அனுபவிக்கணும். காதலா பண்ற காதல் அன்னைக்கே இந்த புஸ்தகத்தை படிக்கும் போதே தெரியும். இப்படி ஏதாவது கோளாறு வரும்னு. காதலிக்கிற வயசா இது? இந்த வயசுல காதலிக்காம வேற எந்த வயசுல காதலிக்கிறது? ஏப்பா அக்காவை போட்டு அடிக்கிறீங்க? காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காதலை பத்தி எனக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்க அண்ணே, தெரிஞ்சுக்கிறேன். என்னடே சிவார்சா பண்ற சிவார்சு சிலம்பு விளையாட போறேன்னு சொல்லிட்டு காதலுக்கு தூதாரா போயிருக்க. தூது போற உடம்பாரா அது? போசப்பாரு ஹரிச்சந்திர மயானத்துல சுடல காக்குற மாதிரி. ஏங்க குழந்தைங்க கிட்ட தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா அது? பெத்து வச்சிருக்கா பாரு. உன் சைஸுக்கு ஒரு பையன், என் சைஸுக்கு ஒரு பொண்ணு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அக்கா லவ் பண்ணிருக்காங்க. தம்பி போஸ்ட்மேன் உத்தியம் பார்த்திருக்காரு. ஏண்டி ஜில்லா, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? இவன் லவ் பண்றது கூட தப்பு இல்ல. பையன் யார் தெரியுமா? சிலம்பு வாத்தியார் பையன் முத்து. அடி பாவி, நீ அடிக்கடி மாடிக்கு போய் நிக்கும் போதே நான் நினைச்சேன். எங்க இப்ப என்னங்க பண்றது? குடும்பத்தோட போய் திருப்பதியில மொட்டை அடிக்க வேண்டியதுதான். கார்லயா பஸ்லயா? அடே, நான் வயிற்றுச்சல பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாகனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? அப்படியே திருப்பதிக்கு போனாலும் உன்னை ட்ரெயின்ல தான் தூக்கிட்டு போக முடியும். சும்மா இருங்க. இப்ப சொல்லு, அவசர ஆத்திரத்துக்கு கூட்டிட்டு போறது மாதிரியா பத்தி வச்சிருக்க? சும்மா இருடா.